அதிலே 2 சாமுவேல் 11:13. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். என்ன பண்றாருங்களா? வெறிக்க எல்லாம் நிறைய குடி ஊத்தி கொடுத்துட்டார். இப்ப தாவீது பாருங்க எவ்வளோ தவறான முடிவுகளை ஒண்ணுக்கு பின் ஒண்ணு எடுத்துனே இருக்கிறாரு. நல்லா குடி குடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டா என்ன ஆயிடும்? போயிடுவாங்கல்ல. இந்த சிந்தனை கொடுக்குறாரா? உரியா கூட என்ன பண்ணிட்டாரா? நல்லா குடிச்சிட்டு கூட தெளிவாகிறார் மனுஷன். அவர் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நான் போக மாட்டேன்னு சொல்லி அங்கதான் தூங்குறாரு. ரொம்ப இது பார்க்கறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன மாதிரி வெறி கொண்டிருந்தாலும் அவர் எடுத்திருக்கிற நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுல மட்டும் உறுதியா இருக்கிறாரு. எந்த விஷயத்திலையும் அசைக்க முடியாத நிலைப்பாட்டில் நின்னாராம். சரி, தாவீதுக்கு இப்போ வேற வழி இல்லை. உரியாவை என்ன பண்ணாலோ அவர் என்ன பண்ண போறது இல்லை, வீட்டுக்கு மட்டும் போறதில்ல. அதனால உரியாவை சாகடிச்சிடலான்னு சொல்லி அவருடைய மரண கடிதத்தை அவர்கிட்ட எழுதி கொடுத்து யோவாபு கிட்ட அனுப்பிச்சிடறாரு.